வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் கிளீனிங்கோடைய பார்ட் 2 வீடியோ தான். அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு ஷெல்ஃபாக சுத்தம் பண்ணலான்னு. அடுத்த நாள்லேருந்து ஒரே மழையாக இருந்ததுனால 2 நாள் வெயிலே இல்லை, எப்படி கழுவி காய வைக்கிறதுன்னு. இன்றைக்கி இது வந்து நேற்று வியாழக்கிழமை நான் க்ளீன் பண்ண வீடியோவை இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாட்டில் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வேறு குண்டால் மாற்றிட்டு பாட்டில் எல்லாமே சிங்கில் போட்டு வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஷெல்ஃபில் வந்து நான் பேப்பர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதில்ல, அதுக்கு பொதுவாக டைல்ஸ் தான் போட்டுக்கிறேன்னு. டைல்ஸ் போட்டிருந்ததுனால பாருங்கள் ஷெல்ஃப் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு வெட் கிளாத்தை வச்சு நார்மலாக வைப் பண்ண, எந்த ப்ரெஷரும் கூட கொடுக்காம நார்மலாக வைப் பண்ணோன்னே ஷெல்ஃப் வந்து நீட்டாகிடுச்சு. இதே நான் அந்த டைல்ஸ் போடாமல் பேப்பர் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே ஆயில் க்ரீஸாக இருந்திருக்கும். என்னால் வந்து ஷெல்ஃபாக அதை க்ளீன் பண்ண முடியாது. இதே டைல்ஸை வந்து நான் எடுத்து டக்குன்னு ஒரு பிளேட் கழுவுற ஒரு அந்த எஃபர்ட் கொடுத்து கழுவுனாலே டைல்ஸ் க்ளீன் ஆகிடுது. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் வந்து நான் டைல்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா இந்த ஐடியாவை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடு கட்டும்போது எனக்கு ஒரு ஐடியா, எல்லா ஷெல்ஃப்லேயுமே நான் டைல்ஸ் வச்சு பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் கடவுள் எப்படி அனுகிரகம் பண்ணுறாருன்னு. அப்புறம் அடுத்தது வந்து நான் இப்போ எல்லா பாட்டில்ஸையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆஃப்டர்நூனே இப்போ பசங்க வீட்டுக்கு வந்துடுறானுங்க. 12:45லேருந்து 1 வீடு வந்துடுறானுங்க. அதனால வந்து நான் ஃபுல் ஒர்க்கையும் நான் இன்றைக்கே செஞ்சு முடிக்கல. பாதி தான். இது கழுவி திரும்ப தூக்கி எடுத்து ஷெல்ஃபில் வச்சதோடு சரி. இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஷெல்ஃபில் வச்சதோடு சரி. அதோடு நான் நிறுத்திட்டேன் இன்றைக்கி ஒர்க்கை. நான் பசங்க வந்தானுங்கன்னா அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு அடுத்து அவனுங்களை படிக்க வைக்கிறது, அந்த ஒர்க்கு எனக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மணி பாருங்கள் 12:40 கிட்ட ஆக போகுது. நான் இப்போ இருந்தே பசங்க வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். லன்ச் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. பசங்க வந்து சாப்பிட வைக்கணும். அந்த வேலை சரியாக இருந்தது எனக்கு. அடுத்தது நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த சின்ன பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். அது